ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நாங்கள் கொஞ்சம் காயெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் மக்களே. இது வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் உரித்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் செய்கிறதுக்காக கொஞ்சம் வெள்ளைப்பூடு இஞ்செல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் மக்களே. இன்றைக்கி நம்ம வந்து என்ன கறி வாங்கியிருக்கோன்னு பார்த்திங்கன்னா, 1/2 kg மட்டன் தான் வாங்கியிருக்கோம். மட்டனில் எலும்பும் அந்த சதையும் மிக்ஸ் பண்ணி வாங்கி செய்யும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெறும் சதையாக வாங்கி செய்கிறத விட எலும்பும் மிக்ஸ் பண்ணி வாங்கும்போது நல்லாயிருக்கும் மக்களே. நான் வந்து நல்லா கழுவி அந்த குட்டி குட்டி மூடிலாம் இருக்கும், அதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி ஒரு 10-15 தண்ணியை போட்டு நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சம் கல் உப்பெல்லாம் போட்டு நல்லா விரசிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டுட்டு நான் குக்கரில் நல்லா அவிய வச்சுக்கிறேன். ஒரு 4-5 விசில் எடுத்துக்கிறேன். இது வந்து கொஞ்சம் எல்லாம் ஆடுங்கிறதுனால ரொம்ப விசில்லாம் விட வேண்டாம். எனக்கு ஒரு 4 விசில் விட்டாலே கறி கொஞ்சம் நல்லா வெந்துடும். அதே மாதிரி நான் வந்து 4 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன் மக்களே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் ஒரு பக்கத்தில் அந்த தண்ணியெல்லாம் பிடிச்சி சாதத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். நாங்கள் வந்து திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு போயிருந்தோம். அங்கே வந்து பஞ்சாமிர்தம் வாங்கிட்டு வந்த மக்களே. பஞ்சாமிர்தம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம். எப்போ போனாலும் அங்கே வாங்குவோம். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அங்கேயே கொஞ்சமாக நாங்கள் இந்த தவுணுன்னு சொல்லுவோம்ல, தவுணு கொட்டையிலேருந்து எடுப்பாங்கள்ல தவுணு, அது வாங்கிட்டு வந்தோம். அது ரொம்ப ஃபேவரட்டான ஒரு இது. அது இப்போல்லாம் கிடைக்கவே மாட்டேங்க. நம்ம முந்திலாம் விளக்காட்டில் நம்ம டைரெக்டாக நம்ம சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள் மக்களே, பைசா கொடுத்து வாங்க வேண்டியது. இந்த ஒரு பாக்கெட் 20 ரூபான்னு வாங்கியிருந்தோம். கொஞ்சம் 1/2 kg சிக்கனும் எடுத்திருந்தோம். அது சிக்கனை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா அதை ஃப்ரை பண்ணிக்கலான்னு ஒரு பக்கம் எடுத்து வச்சுருந்தோம். காயெல்லாம் வாங்கிட்டு வந்தோம்ல, அதெல்லாம் நம்ம எடுத்து வைக்கல. பட்டு வீடு எப்படி கிடக்குன்னு பாருங்கள். புதினா தழை, மல்லித்தழை, கருவேப்பிலை எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். எப்படினாலும் சிக்கனுக்கு தேவைன்னு எடுத்து வச்சிட்டோம். நான் கறியை ஓரளவுக்கு பேசிக்கிட்டே செஞ்சு முடிச்சிட்டேன் மக்களே. பாருங்கள், நான் வறுத்து அரைச்சி தான் செஞ்சேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செய்யும்போது. அதுவும் மண்சட்டியில் செய்யும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். 1/2 kgங்கும்போது நான் கொஞ்சம் வரட்டி தான் செஞ்சேன். சுக்கா மாதிரி செஞ்சேன். ஏன்னா ரசம் வச்சு இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். கிரேவியாக கொஞ்சம் தண்ணியாக வைக்காமல் சுக்காவாட்டு இன்றைக்கி வச்சுட்டேன். என்னோடய ஹஸ்பண்ட்டுமே கொடுத்தேன், நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இன்னொரு பக்கம் வந்து நான் நல்லா விரசி வச்சுருந்த சிக்கனை போட்டு ஒன்று போட்டு பொரித்து எடுத்துக்கிட்டேன். சிக்கனையும் போட்டு பொரித்து எடுத்துட்டோன்னா டோட்டலாக நம்ம வந்து வேலை ஓவர். அப்புறம் நம்ம சாப்பிட வேண்டிய வேலை தான். இப்போவுமே மணி 2:30 ஆகிட்டு படப்படன்னு முடித்தா தான் இன்னும் சாதமே பக்கத்தில் வெந்துட்டுருக்கு. அடுப்பில் வந்து நான் ஆல்ரெடி சாதம் தண்ணி பிடிச்சி வச்சுருந்தேன். நான் அடுப்பில் வைக்கல, அரிசி இல்லாமல் வைக்காமல் இருந்தேன். அரிசியும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. சாதத்தையும் வச்சு முடிச்சிட்டோன்னா நம்மளுக்கு சமைச்சு சாப்பிட்றலாம் மக்களே. நான் ரசமும் வச்சு எடுத்துட்டேன். ரசம் வந்து நான் மண் சட்டியில் தான் வச்சேன். அதுவுமே இன்றைக்கி ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி என்னென்னு தெரில, எல்லாமே நல்லா இருந்துச்சு. நாங்கள் திருப்தியாக சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு தூக்கத்தை போட்டாச்சு மக்களே. அவ்வளோதான். பாய்.